வணக்கம் டிபிகே டாக்ஸ். மகாநதி சீரியலில் முத்துமலர்ன்ற கதாபாத்திரத்தில் சந்தானம் அவங்களோட இரண்டாவது மனைவி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் முத்துமலராக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் செந்தில்குமாரி. இவங்க பிப்ரவரி 15 மதுரையில் பிறந்திருக்காங்க. செந்தில்குமாரி அவங்க தன்னோட 15வது வயதிலிருந்தே திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2001 கார்த்திக் நடிப்பில் வெளியான லவ்லி திரைப்படத்தில் நர்ஸ் கதாபாத்திரத்தில் ஹாஸ்பிட்டலில் விவேக் அவங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க செந்தில்குமாரி அவங்க. அதுக்கப்புறம் திரைப்படங்களில் சரியாக வாய்ப்பு கிடைக்காதனால 5 வருடங்கள் திரும்பவும் இவங்க ஊருக்கே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் 2006 கனா காணும் காலங்கள் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியலில் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. இதை தொடர்ந்து 2007 கற்றது தமிழ் திரைப்படத்தில் ஹீரோ அவங்களோட அம்மா கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் சீரியலில் நடிச்சிருந்தாலும் இவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண திரைப்படம் எதுனா அது பசங்க திரைப்படம் தான். 2009 வந்த இந்த திரைப்படத்தினாலேயே இவங்க சினிமாவில் பிரபலமாக ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சப்போர்ட்டிங் ரோலில் இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜய் அவங்களோட திருப்பாச்சி, மெர்சல் உட்பட பல திரைப்படங்களையும் நடிச்சிருப்பாங்க செந்தில்குமாரி அவங்க. செந்தில்குமாரி அவங்களோட சகோதரி தான் ஆடுகளம் திரைப்படத்தில் பேட்டைக்காரன் அவங்களோட மனைவி கதாபாத்திரத்தில் நடித்த மீனாள் அவங்க. இவங்க 2 பேருமே உடன் பிறந்த சகோதரிகள் தான். இதே போல் இவங்களோட சீரியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரவணன் மீனாட்சி, வானத்தை போல, பாரதி கண்ணம்மான்னு தொடர்ந்து பல சீரியல்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக முத்துமலர் கதாபாத்திரத்தில் மகாநதி சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.